Hello everyone, welcome back to my channel Recipesbysuvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப்பரான ரெசிபி homemade peanut butter. இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துர்க்கேன். தோல் நீக்கிட்டு நீங்க எடுத்துக்கோங்க. இதே இப்போ 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் brown கலர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. நம்ம வேர்க்கடலை வறுத்து போடுறப்போ நமக்கு ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் த பீனட் பட்டர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வறுத்தாச்சு, கலரும் மாறிடுச்சு. இது ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலை ஒரு கப்பை ஆட் பண்ணிக்கிறேன். வேர்க்கடலை சூடாக இருக்கிறப்ப நம்ம போட வேண்டாம். அடுத்து நம்ம வேர்க்கடலையில கொஞ்சம் பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஸ்பீடில் வைக்காம பல்ஸில் தான் வச்சு பவுடர் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி பல்ஸில் வச்சு பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க, நல்லா பவுடராக இருக்கு. சுற்றி எடுத்து விட்டுக்கோங்க. அடுத்து ஸ்பீட் 1ல் வச்சு 15 செகண்ட்ஸ் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. நம்ம சுற்றி அப்பப்போ எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் ஒரு 15 செகண்ட் அரைச்சிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜாக காமிக்கிறேன். உங்களுக்கு அப்போ தான் கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போ நல்லா கெட்டியாயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம 1/4 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். நீங்கள் வேணால் தேன் கூட எடுத்துக்கோங்க. தேன் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். அதனால் நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வெல்லம் போட்டு அரைக்கிறப்போ இன்னும் நமக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கும். இப்போ சுற்றி நிற்கிது, இதெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். வெல்லம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீட் 1ல் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். நல்லா 30 செகண்ட் நல்லா அரைச்சிக்கோங்க. மிக்சி நல்லா சூடாக நமக்கு நல்ல லிக்விட் ஃபார்ம் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க, மறுபடியும் ஓரமாக நிற்கிது. இதெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம் உள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்தில் இருக்கு. வெல்லம் நல்லா மெல்ட் ஆகும் சூடாகிறப்போ. அதே சமயம் நமக்கு வேர்க்கடையில் நல்லா எண்ணெய் விடும். இந்த ஸ்டெப் யூஸ்வலாக 5 to 7 minutes ஆகும். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நடுவார உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். அப்போதான் உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும் பீனட் பட்டரோட ப்ராசஸ் எப்படின்னு. இந்த ரெசிபியில் நம்ம எல்லாமே ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸும் நம்ம ஆட் பண்ணல. இந்த சமயத்தில் நம்ம 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நீங்கள் பீனட் பட்டர் சாப்பிட்றப்போ கொஞ்சம் சால்ட்டி ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் இந்த ஸ்டெப் ஆட் பண்ணுறது. இப்போ பாருங்கள், 90% நமக்கு பீனட் பட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் ஃப்ரிட்ஜில். அப்போ வந்து உங்களுக்கு கெட்டியாகும். அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம லிக்விடாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பீனட் பட்டர் நல்லா சில்கி ஸ்மூத்தாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீனட் பட்டரை ஒரு கிளாஸ் கண்டெய்னருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. 2லேருந்து 3 இன்க்ரீடியன்ட் இருந்தாலே நீங்கள் இந்த ரெசிபி பண்ணி வச்சுக்கலாம். ப்ரெட்டில் மேலே அப்ளை பண்ணி, இல்லைனா நீங்கள் சப்பாத்தியில் அப்ளை பண்ணி ரோல் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வேர்க்கடலை வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். அதனால் நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.